ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிங் ஆஃப் லாட்ரின்ட்டு புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கணிப்பு நம்பரை வந்து இலவசமாக கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு 4 பேர் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் நான் நம்பர் கொடுக்குறேன். ஏன்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் வந்து அனுபவப்பட்டுக்கிறேன். நான் பணத்தை இழந்த மாதிரி யாரும் வந்து இழந்துடக்கூடாது அப்படின்றதால என்னோடய கணிப்பை நான் இலவசமாக கொடுக்குறேன். எனக்கு வந்து உங்களோட அன்பு மட்டும்தான் தேவை, வேறு ஒன்றும் தேவையில்லைங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ வந்து நீங்களும் ரெகுலராக பார்க்கறதுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் விளையாடுங்க. அப்படி விளையாடுற மாதிரி இருந்தால் முதல்ல கம்மியாக போட்டு விளையாடுங்க. அதிகமாக போட்டு விளையாடாதீங்க, ஏன்னா மறுபடியும் அதை எடுக்க முடியாது. நாளைக்கு வந்து கெஸ்ஸிங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 பக்காவாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பி போர்டில் வந்து 2. இதுக்கு வந்து 99% சான்ஸ் அதிகமாக இருக்குதுங்க என்னோடய கணிப்பு. சி போர்டில் வந்து 3ங்க. இது வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் விளையாடுங்க. இல்லை எனக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டெல்லாம் விளையாட தெரியாது, எங்கள் ஊர்லலாம் இல்லை அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஏபிபிசியில் விளையாடுங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 17 வரத்துக்கு அறிகுறிங்க அதிகமான சான்ஸ் இருக்குது. 71, அதேமாதிரி பார்த்திங்கன்னா 61, 16, 81, 18 இது வந்து ஏபியில் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதில் வந்து நிறைய அதே சான்ஸ் தாங்க வருது. 17, 71, 61, 16, 81, 18 ஏசிலையும் அதே சான்ஸ் தாங்க, அதிகமான சான்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து மாற்றி மாற்றி அடிக்கிறதால நம்ம அதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். என்னோடய கணிப்புங்க இது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்தி கரண்ட்டெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னோடய கணிப்பு மூலிமா நான் வந்து நிறைய பேருக்கு மீட்டு கொடுக்கலான்னு ஒரு ஐடியாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏபியில் ஏபிசி, ஏசி இதில் வந்து 3 ஃபார்மேட்டில் இந்த மாதிரி விளையாடி ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டில் வந்து நம்பர் வந்து பக்காவாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. என்னோடய கணிப்பு இது, எதுவுமே என்னோடய கணிப்பு தாங்க. இதில் வந்து 9, 0, 4 இருக்குதுங்க. இது வந்து பாக்ஸில் போட்டு, ஏன்னா பாக்ஸுன்னு ஒரு சிலருக்கு புரியுமா தெரியுமான்ட்டு சரியாக தெரில. அவங்களுக்கு வந்து தெளிவாக புரியுற மாதிரி சொல்லிடணும்னா 4, 0, 9 இந்த மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி 0, 9, 4, 4, 9, 0. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9, 4, 0, 0, 9, 4, 9ங்க. இவ்வளோ தாங்க. இந்தமாரி பாக்ஸுன்றது ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கப்படியான சான்ஸ்னு பார்த்திங்கன்னா 7, 4, 2ங்க. இதில் வந்து 3 டிஜிட்டில் வைங்க. 3 டிஜிட், அதாவது இந்த ஏபிசி வருதுங்களா, அந்த 3 டிஜிட் அதில் வந்து விளையாடி பாருங்கள். 4, 2, 7, 2, 4, 7, 4, 7, 2, 7, 2, 4, 2, 7, 4. அதாவது இதுதான் பாக்ஸு. ஏன்னா பாக்ஸுன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு புரியாது, அதனால் அவங்களுக்காக வந்து இந்தமாரி தெளிவாக எழுதிக்கிறேன். சரிங்களா? கரெக்டாக என்னோடய கணிப்புங்க இது. கணிப்பு பிரகாரம் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு விளையாடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்களும் வந்து நிறைய லாஸ் பண்ணிவிட்டு விட்டுருப்பாங்க. சரி, ஏதோ என்னோடய ஒரு கணிப்பு மூலிமா நான் எடுக்கிறேன், அதனால தாங்க. $274ங்க. இதுதாங்க வந்து என்னோடய கணிப்பு. ஏ போர்டு விளையாடுறவங்க ஏ போர்டு விளையாடுங்க, இல்லை ஏபிபிசி ஏசி விளையாடுறவங்க விளையாடுங்க, இல்லை 3 டிஜிட் விளையாடுறவங்க
3 டிஜிட் விளையாடுங்க. ஆனால் ஏ போர்டு வந்தால் ஏபிபிசி ஏசி வராது, இல்லை ஏபிபிசி வந்துச்சுன்னா 3 டிஜிட் வராதுங்க. எதுவாக இருந்தாலும் உங்களோட கணிப்பு கரெக்டாக, என்னோடய கணிப்பும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மெத்தேடு மூலிமா வச்சு இப்போ கொஞ்சம் நான் விட்ட பணத்தை எல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து மாதத்தில் 2 நாள் வந்து சக்ஸஸ் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து சக்ஸஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து போட்டு விளையாடுங்க. போட்டு விளையாடுறது கொஞ்சம் கம்மியாக போட்டு விளையாடுங்க. ஏன்னா வந்து அதிகமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம எடுக்கவே முடியாது. கம்மியாக போட்டு எடுத்துகிட்டு வர்ற அமௌண்ட்டில் அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு 4 பேர் நல்லா இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறதுன்னா, நம்மளோட சேனல் பேர் கிங் ஆஃப் லாட்ரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கமெண்ட்டில் வந்து தெரிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.